அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் உயிர், உகர உயிர், அகர உயிர், ஜீவன், ஆன்மா, இறைவன் என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். அதாவது உயிர், உகர உயிர், அகர உயிர், ஜீவன், ஆன்மா மற்றும் இறைவன் என்பது குறித்து தனித்தனியாக சிந்திப்போம். ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு படைத்த உயிர்களை நாம் அறிவோம். இதில் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை பெற்ற உயிர்களை ஐயறிவு ஜீவிகள் என்கிறோம். ஆறறிவு படைத்த நம்மை மனிதர்கள் என்கிறோம். எல்லாமே உயிர்கள் எனினும் அவற்றின் நிலைகள், படித்தரம் வேறு. அவ்வாறே மனிதர்கள் உள்ளும் அந்தந்த உயிர்களின் படித்தரம், பக்குவம் வேறு என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனெனில் நம்மில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதை கண்கூடாக காண்கின்றோம். அதாவது ஒருவர் போல் மற்றவர் கிடையாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இவற்றில் மாயைக்கு உட்பட்ட உயிர்கள், அதாவது ஜீவபோதம் கடவாத மனித உயிர்கள், பொதுவாக உயிர்கள் அல்லது ஜீவர்கள் எனப்படுவர். அதற்கு அடுத்தாற்போல் ஜீவபோதம் கடந்து, அதாவது மாயையை முற்றிலும் அழித்து மாயையை கடந்த நிலையில் அந்த உயிர் உகர உயிர் எனப்படும். இதுவே ஆன்மா எனப்படும். இத்தகைய பக்குவ நிலை பெற்ற உயிரே மேலும் படிப்படியாய் உரிய தகுதி பெற்று இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாகும். அதாவது ஆன்ம ஒழுக்கம் பெற்ற நிலையில் இருந்து சுத்த சன்மார்க்க நெறி நின்று இரக்கமே உயிராகி எல்லாம் வல்ல இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாகும். அகர உயிர் எனப்படும் இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாகும். இதிலிருந்து நாம் அறிவது என்னவெனில்,
ஜீவபோதம் உள்ளவரை உயிரை ஜீவன் என்கிறோம். அதாவது ஜீவ நிலையில் இருந்து செயல்படுவதால் ஜீவன் என வழங்கப்படுகிறது. அந்த உயிரே மாயையை வெளியாக்கி ஒழித்து முற்றிலும் ஜீவபோதம் அற்றபோது உகர உயிர் எனப்படுகின்றது. அதுவே ஆன்மா எனப்படும். அதாவது ஆன்ம நிலையில் இருந்து செயல்படும். இத்தகைய தகுதி பெற்ற ஆன்ம உயிரே சுத்த சன்மார்க்க நெறி நின்று இரக்கமே உயிராகி வள்ளல் பெருமான் போன்று இறைவனுக்கு இணையான தகுதி பெற்று இறுதியாக அகர உயிர் எனப்படும் இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாகும். இவற்றில் இருந்து ஜீவபோதம் உள்ளவரை உயிர் ஜீவன் என்றும், ஜீவபோதம் முற்றிலும் கடந்த நிலையில் அவ்வுயிர் அவ்வுயிர் உகர உயிர் என்றும் வழங்கப்படுகின்றது. அகர உயிர் என்பது இறைவன் என்பது தெளிவு. இவற்றையெல்லாம் வெறும் வார்த்தையளவில் புரிந்து கொண்டு அதோடு நிறுத்திவிடாமல் உண்மையான ஆன்மலாபமாகிய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து முத்தேக சித்தி பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாகும் உயரிய லட்சியத்தில் உண்மையாக நம்பிக்கை வைத்து அதற்குரிய நன்முயற்சியில் ஈடுபட்டு படிப்படியாய் முன்னேறி இறுதியாக அகர உயிர் எனப்படும் இறைவனோடே இரண்டறக் கலந்து ஒன்றாவோம். இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.